mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினால கல்லெறிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பலனிந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் பாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடதுகையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். I command heal in the name of Jesus Christ. For the deliverance, Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்பிட்ட 2வது நாள் உபவாச கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் எல்லாரும் கண்களை மூடி இந்த 2வது நாள் உபவாசத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜோமனவ ஸ்தோத்திரம். ஆண்டவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, இந்த 2வது நாள் உபவாச கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த 2வது நாள் உபவாசத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். நடத்தின தெய்வம் ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். இந்த உபவாச கூடுகையிலே யார் யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் இறங்கி கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அப்பா ராஜா தேவாவியானவர் இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரே ராஜா தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றை மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்த நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 2வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள், இந்த உபவாசம், இந்த 21 நாட்கள் உபவாசம் எதற்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த 21 நாள் உபவாசம். அது மாத்திரமல்லாமல் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபைக்கு நல்ல ஒரு நிலத்தை கொடுத்து அதை கட்ட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதற்காகவும் இந்த உபவாச நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் இணைந்து ஒரு நல்ல பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவது, ஆத்துமாவே நன்றி சொல்லு. கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்த தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இணைந்து ஒரு நல்ல பாடலை பாடி ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சொல்லுங்களேன். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவர் குற்றங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுங்களேன். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்களேன், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவருடைய கிருபை இரக்கங்களால மணிமுடி சூட்டுகிற தெய்வம் எல்லாம் கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாம் நன்றி செலுத்தோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சொல்லுங்களேன், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுங்களேன், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். சொல்லுங்களேன், அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை Yes, Master God, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி சொல்லுமே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இல்ல, கரங்களை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இல்ல, கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, என் கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தாவீது ஆத்மாவை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் ஆத்மாவே முழு உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்து, அவர் செய்த நன்மைகளை நீ மறக்கவே மறக்காதே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா, நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து ராஜாதி ராஜாவை பார்த்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி. கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல காத்தார. 2 மாதங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த கர்த்தாவே, 2 மாதங்கள் கண்மணி போல் காத்தீர். இந்த 3வது மாதத்தில் எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காய் கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜான்னு சொல்லி இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்வீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், குறிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கடந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருந்த சபை நடந்து கொண்டு இருந்த அந்த இடத்திலே நாம் அங்கே சபை நடக்கவில்லை. மாறாக சபையானது சியோன் காம்ப்ளெக்ஸில் 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் சர்வீஸ் நடக்க போகிறது. அதிகாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையும். ஆகையினாலே அந்த அதிகாலை சர்வீஸ்க்கு எல்லாரும் சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல்ல நீங்கள் வரும்படியாக உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரலையில் நீங்கள் அட்ரஸை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆகையினால நீங்கள் அதை குறித்து வைத்து கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் பழைய பகுதியில், குரோம்பட் பகுதியில் போகாதபடிக்கு உங்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அங்கே போக வேண்டாம். புதிய இடம் உங்களுக்கு எல்லாருமே இந்த 2வது சனிக்கிழமை நடக்கிற பம்மல் பகுதியில் 2வது சனிக்கிழமை நடக்கிற அந்த சியோன் காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்கள் வரும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாடலை நம்ம பாடப்போகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நீ பெரியவர் என்று சொல்லி ஒரு நல்ல பாடலை, எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல். கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க நீ சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த நல்ல பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தலாம். அவர் பெரியவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்தோடு கரங்களை உயர்த்தி
வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேலை உம்மைக்கே வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மோடு என்னாலும் உருவான எங்களுக்கு அருள் செய்வீராக என்று சொல்லி. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவின் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. 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 மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய தெய்வமே, இந்த இரண்டாவது நாள் உபவாச கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரண்டாவது நாள் உபவாச கூடுகையில் பரிசுத்த ஆவியின் பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கும்படியாக, ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்கும்படியாக, ஒவ்வொரு நபர் மீது இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கட்டுக்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் உடைக்கும்படியாக இந்த உபவாசம் 21 நாள் உபவாசத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆராதித்து ஐக்கியப்படுகிறார்களோ அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா. ஆவியானவர் என் தேவன் நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தும்படியாய் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. கட்டுக்களோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையுள்ள அக்கினியை நீர் இறக்கி அவர்களுடைய கட்டுக்களை நீர் உடைக்கும்படியாய் இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. நீர் இறங்கி கிரியை செய்வீராக. நீர் இறங்கி கிரியை செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுள்ள பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன். தேவ பிள்ளைகளே, இந்த நேரலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையிலே 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த நேரலையை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 21ஆம் தேதி அன்று சியோன் காம்ப்ளெக்ஸில் மாலை வேளை இந்த உபவாச கூடுகையை நாம் முடிக்கிறோம். 21 நாளும் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் சியோன் காம்ப்ளெக்ஸில் இந்த ஃபைனல் கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்போது இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்காக நாங்கள் கொடுத்து இருக்கிறோம். அந்த நிலத்திற்கு இன்னும் அதிகமான தேவைகள் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட நாம் 80 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி வரையும் கொடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஆகையினால இந்த இடத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே பேசுவார் என்றால் நீங்கள் கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் நேரத்திலே உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் திரையில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்பையும் திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற
அந்த ஜிபேக்கோ இல்லை அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உதவலாம். கர்த்தர் உங்களோடு பேசினால் நீங்கள் உதவலாம். ஸோ மிகப்பெரிய தொகை தேவைப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசினால் நீங்கள் எங்களுக்கு உதவலாம். இல்லை என்றால் எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளலாம். வெகு சீக்கிரம் இந்த மாத இறுதிக்குள்ளாக அது முடிவடையும் நிலையிலே இருக்கிறது. அதை நம்ம வாங்க வேண்டும். அதற்கான அட்வான்ஸ் தொகையை நம்ம கொடுத்து விட்டோம். தொடர்ந்து அந்த நிலத்திற்காக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். பிதாவே, கர்த்தாவே, தேவாதி தேவனே, அந்த நிலத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே ராஜா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் ஒன்று இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம். சரியாக இந்த மாத இறுதிக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே ராஜா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆண்டவரே அந்த நிலத்திலே நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தேவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் நீ சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே ராஜா, ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து தேவ பலத்தினாலே நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே ராஜா. கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதான கர்த்தர் நீர் கூட இருந்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாதத்திலே அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்து முடிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தடையின்றி ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நான் மீண்டுமாய் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை பார்க்க போகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன பேச போகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு என்ன பேசினார். கடந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் அநேகர் அந்த செய்தியை கேட்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அந்த செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாய் நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ஐயா அவர்களுக்கு கர்த்தராதி கர்த்தர் தேவாதி தேவன் கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த சாட்சியை தான் நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு இந்த இடுப்பு சைடில் ஒரே வலியாகவே இருந்தது. நானும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் ஊசி போடுவேன், மாத்திரையை சாப்பிடுவேன். கொஞ்ச நாளில் நல்லா ஆகிடும், மறுபடியும் வரும், மறுபடியும் போகும். இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வலி போகவே இல்லை. வலி எனக்கு அப்படி ஒரு வலி. என் மனைவி தான் எனக்கு துணையாக இருந்து, ஐயோ எனக்கு முடியலையேம்மா, என்னை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கேளம்பக்கம், என் வீடு கேளம்பக்கத்துக்கு பக்கத்தில் படூர் கிராமம். என் மகளை இங்கே இருக்கிற பொய்ச்சலூரில் கொடுத்தனே இருக்காங்க. அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டைக்கு வந்து பாலாஜி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தோங்க. சேர்த்துட்டு அங்கே ஒரு 7 நாள் அங்கே இருந்தோம். படாத பாடுபட்டேன். மூக்கில் டியூப்பு விட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 இன்ஜெக்ஷன் கை வழியாக போடும். அப்போது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, பிரதர் உங்களுக்கு ஒரு கேன்சர் நோய் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொன்னாங்க உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அழுது எனக்கு ஆண்டவரே என்ன இப்படி சோதனை நான் என்ன பாவம் செய்யலையே ஆண்டவரே, என்ன நீங்கள் கர்த்தாவே என்னை சுகப்படுத்துங்க கர்த்தாவே என்ன ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க நான் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரி போனோம். அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே பார்க்க முடியாது, ஜிஹெச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேருந்து கேன்சர் ஆஸ்பத்திரியிலேருந்து ஜிஹெச் ஆஸ்பத்திரி போனேன். போய் அங்கே டாக்டரை பார்த்தோன்னா அவர் உங்களுக்கு ஃபுல்லாக செக்கப் பண்ணணும், இங்கே அட்மிட் ஆனால் தான் முடியும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அங்கே மறுபடியும் அட்மிட் பண்ணணும்.
அவங்களும் மூக்கு டியூப் விட்டாங்க, ஊசி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்னால் முடியல, தாங்க முடியல. ஆண்டவரே ஏசப்பா சோதிக்கிறேன், எனக்கு நல்ல சுகத்தை தாருங்க கர்த்தாவே அப்படின்னு நான் என் மனைவி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்போம். என் பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்ப்பாங்க, செய்வாங்க. கடைசியில் எல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டாக்டர் உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ கடந்த மாதத்தில் 12ஆம் தேதியில் ஆமாம் நம்ம இங்கே டெஷுவா மீட்டிங்கில் லைவில் வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் பண்ணோம்? கேன்சர் வியாதிகள் எல்லாம் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிச்சோம். கர்த்தர் ஐயாவை தொட்டு அடுத்து என்ன நடந்ததுங்கய்யா? எப்போ ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லை. 2 ரிசல்ட்டும் வச்சிருக்கீங்களா? 2 ரிசல்ட்டும் வச்சிருக்கீங்க. பாருங்க, முதல் ரிசல்ட்ல கேன்சர்னு சொல்லி வந்திருக்குது. 2வது ரிசல்ட்ல வந்துட்டு கேன்சர் இல்லைன்னு சொல்லி ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டுவோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஜெபித்து எண்ணற்ற ஜனங்கள் கட்டுக்களில் இருந்து விடுதலையாகி வருகின்றனர். கேன்சர், டியூமர், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், பிறவி ஊமை செவிடர்கள் போன்ற பல நோய்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் சுகமாகி வருகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஷுவா கிரேஸ் டபர்னாக்கலில் ஞாயிறு ஆராதனையிலும் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவில் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். எண்ணற்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் கொடுத்த ஆன்லைன் செய்திகள் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் விடுதலை பெற்று வருகின்றனர். விடுதலை கொடுக்கும் செய்திகளை பார்த்து பயனடையுங்கள். மேலும் நெல்சன் ஜாஸ்பர் மினிஸ்ட்ரீஸ் அபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கட்டுக்களில் இருக்கும் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல் காத்தார். இந்த 3வது மாதத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நம்முடைய சபைக்கு, நம்மளுடைய ஐக்கியத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த மாதத்தில் யாருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சின்னவனின் இருதயம். சின்னவனின் இருதயம். யார் சின்னவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள், பலவீனமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், எளிமையில் இருக்கிறவர்கள், இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இவர்கள் சிறியவர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த சிறியவரில் என்று சொல்லி. அதாவது தகுதி இல்லாதவர்களை குறித்து தான் வேதாகமத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சிறியவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால சிறியவனுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. இந்த மாதத்தில் நிச்சயமாக இதை செய்வாரா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திரு. சொல்லுங்கள், உங்கள் அருகாமையில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திரு. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, சரி, யார் அந்த சிறியவன்? சிறியவனுடைய இருதயம்தான் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதிசயப்பட்டு பூரிக்க போதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யார் அந்த சிறியவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாய் இருக்கும் பொழுது அந்த சிறியவன் நீங்கள்தான். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாய் இருக்க வேண்டும். இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சின்னவன் பலத்த ஜாதியாய் 1000 பெருகுவதற்கு கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய கேள்வி, என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை தடை? எப்போ ஆண்டவர் இதை செய்து முடிப்பார்? எப்போ இது என் வாழ்க்கையில் நடக்கும்? சில சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் கட்டில் இருக்கிறேன், பிசாசின் கிரியையில் இருக்கிறேன், இந்த பிசாசின் கிரியை எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. ரொம்ப நாள் காத்துட்ருப்பாங்க. ஆனால் தேவனுடைய நேரம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த தேவனுடைய நேரம் வரும் பொழுது அவர்களுடைய கட்டை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். பெதஸ்தா என்ற குளத்திலே 38 வருஷம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது நமக்கு உதவுகிறார்களா என்று சொல்லி அங்கே ஒரு வியாதியஸ்தர் அங்கே இருக்கிறார். யாருமே உதவலை. 38 வருஷம் கடந்து போய்விட்டது. அந்த 38 வருஷம் கடந்து போன பின்னர், குறிப்பாக அந்த 38வது வருஷம் ஆன பிறகு அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வருகிறார். அங்கே அவரை சுகப்படுத்துகிறார். அதுதான் அவருக்கு குறிக்கப்பட்ட நேரமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 38 வருஷம் தேவன் அவரை பார்க்கவில்லையா? நிச்சயமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய இருதயத்தை அறிந்து இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமாம், அந்த 38 வருஷம் பாடுள்ள மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்தார். அதனால்தான் தேவனே அங்கே நேராய் கடந்து சென்று அந்த நேரத்தை, குறித்த நேரத்தை வைத்திருந்தார். அந்த நேரத்திலிருந்தான் அவர் அந்த மனுஷனை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய
நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடம், அதாவது 30 வருடம் வரையும் அவர் காத்திருந்தார் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு. கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, சிறியவர்களாய் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் வெறுமையான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வியாதி சுகமாகலையா? கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்க வேண்டுமா? கர்த்தருடைய நேரம் இருக்கிறது. வெகு நாட்களாய் நான் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது கட்டுவேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? கர்த்தருடைய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திற்காக நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம், வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். சரி, கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டுமாம். வேத வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சின்னவன் 1000 சிறியமும் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலம், அதுதான் ஏற்ற காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நேரம். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய நேரத்திற்காக ஒரு கிறிஸ்தவன் காத்திருக்க வேண்டும். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஆமாம், கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்து இருக்கும் பொழுது, அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், தேவன் தாமதிப்பதில்லை, அவர் தயார் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தாமதிப்பதில்லை, அவர் தயார் செய்கிறார். கர்த்தருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், தேவன் தாமதிப்பதில்லை, அவர் தயார் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாமதிப்பது கிடையாது, ஒவ்வொரு மனிதனையும் அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவனை தயார் செய்யும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை அவர் தயார் செய்யும் பொழுது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அவனுக்கு வரும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் தயார் செய்யும்போது அவர் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாமதம் இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருப்பீங்க, ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களை தயார் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய கிரியையை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமாம், அவருடைய தாமதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் பிரசங்கி இவ்வாறாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனால் மனுஷனால் எதை கண்டுபிடிக்க முடியாதான்? தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான்.
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், ஏன் தாமதம், இந்த தாமதத்தில் உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், இந்த நேரத்தில் உங்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த நேரம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட நேரம் வரும் பொழுது ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடந்தது, ஏன் இப்படியாப்பட்ட வேலை, இப்படியாப்பட்ட காரியம் நடந்தது, ஏன் என் வாழ்க்கையில் வேலை போச்சு, ஏன் என் திருமணத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த தாமதம்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். காரணம் வேதம் சொல்லுகிறது, அவர் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, முதல்ல கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ எல்லாரும் உங்கள் வலது கையை இருதயத்தில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தரை கேள்வி கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை கேள்வி கேட்க மாட்டேன். இந்த தாமதத்தில் கர்த்தர் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அவர் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், நான் கேள்வி கேட்க மாட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது, கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. இரண்டாவது, அவர் தயார் செய்யும் போது தாமதித்தாலும் காத்திரு. எல்லாம் சொல்லுங்க, அவர் தயார் செய்யும் போது தாமதித்தாலும் காத்திரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இதை குறித்து ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதாம், முடிவிலே அது விளங்குமாம், அது பொய் சொல்லாதாம், அது தாமதித்தாலும் அதற்கு நம்ம என்ன பண்ணுமா, காத்திருக்க வேண்டுமாம், அது நிச்சயமாய் வருமாம், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தாமதிக்க மாட்டார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற தரிசனம், அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சரி, பல ஆண்டுக்கு முன்பதாக நான் என்னுடைய காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு என்னுடைய சகோதரியும் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். சரி, அவர்களுக்கு திருமணமாகும் அந்த சூழ்நிலை, அந்த வயது வந்த பிறகு நிறையா அவங்களுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். சரி, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்தது, திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்தது. பார்த்திங்கன்னா பியோர் பெண்டிகாஸ்ட் குடும்பம். எப்படி குடும்பம்? பியோர் பெண்டிகாஸ்ட். தோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்தாங்க பாருங்க. அப்போது மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு எங்கள் வீட்டையும் பிடிச்சி போச்சு, எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சி போச்சு. சரி, அடுத்தது மாப்பிள்ளையுடைய சகோதரி அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னாங்க. என்ன தனியாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பேசுங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல கார் ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் அப்படியே
இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் நகை போடுறாங்களோ, எவ்வளோ போடுவாங்க, ஒரு 60 பவுன் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா கழுத்தில் நகையும் இல்லை, அவங்க பியோர் பெண்டிகாஸ்ட். பாருங்கள், இதை கேட்டோன்னே எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். அவர் சொல்லிட்டாரு, இப்படி ஒரு குடும்பம் எங்களுக்கு வேண்டவே வேணாம். பாருங்கள், யாராவது காசு பணத்தை நாடி உங்கள் பிள்ளைகளை தேடி வராங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவன் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வச்சுக்க மாட்டான். அவன் வரதே காசுக்காக தான். அதனால் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த சூழ்நிலை வந்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாம் போன பிறகு எங்கள் அக்கா ரொம்ப மனவேதனையோடு இருந்தாங்க. அப்போது நான் சொன்னேன், நீ வந்து கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ அடுத்த நாள் ஒரு நாள் நாங்கள் உபவாசம் இருந்து என்னுடைய சகோதரியோடு நான் இணைந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என் சகோதரியுடைய வாழ்க்கையில் அவர் என்னவெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வரிசையாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மணமகனை அழைத்து வருவேன். அவர் ரொம்ப அருமையானவர். அந்த தேசத்தில் கர்த்தர் அவங்களை எப்படி வச்சிருப்பார், எப்படி இவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் செழிப்பாய் இருப்பார்கள், எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துவார் என்பதை குறித்து ஒரு திட்டமான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அடியேன் வழியாக பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் சொன்ன உடனே எங்கள் அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? உடனே நான் சொன்னேன், இதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய திட்டம் அது நிச்சயமாய் நடக்கும். அதனால தான் வேத வார்த்தை சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார். தேவ மனிதர்கள் உங்களுக்கு ஜெபித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி உரைத்திருக்கலாம். அந்த தரிசனம் நிச்சயமாக இருக்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் போதகர் எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார், எல்லாம் என் வாழ்க்கையில் தாமதமாகுது பாஸ்டர். அதனால தான் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன், தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் இனிமேல் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில் தாமதித்தாலும் உங்கள் தரிசனம் நிறைவேறும், நான் அதற்காக காத்திருக்கிறேன். இது யார் தெரியுமா சொல்லுவா? சின்னவன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல். அவங்க தான் சொல்லுவாங்க, தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டவர்கள் சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இயேசுக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் தேவனிடம் கேள்வி கேட்க மாட்டேன், அவருடைய சித்தத்திற்காக நான் காத்திருப்பேன். அதனால தான் இங்கே தாமதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, காத்திருந்து ஜெபியுங்கள். தாமதிக்கும் பொழுது காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், அவர் தயார் செய்யும் போது அவர் செய்து வரும் கிரியையை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, நம்ம கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. இரண்டாவது நம்ம பார்த்தோம், அவர் தயார் செய்யும் போது தாமதித்தாலும் நாம் காத்திருக்க வேண்டுமாம். அவர் தாமதிப்பதில்லை. தேவ பிள்ளைகளே, அவர் தாமதிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது, அவர் தயார் செய்யும் போது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் தயார் செய்யும் போது என்ன பண்ணுமா,
அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எப்படியா? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரம். அந்த பலத்த கரத்தில் நம்ம என்ன பண்ணுமா? அடங்கி இருக்கணும். அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா, அப்பா உங்கள் பலத்த கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன், நீர் தாமதித்தாலும் என்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறீர். எதற்கு தயார் செய்கிறார்? அப்பாவை பார்த்து கேள்வி கேட்காம இருக்கணும். எதற்கு தயார் செய்கிறார்? அமைதியாக காத்திருந்து ஜெபிக்கணும். எதற்கு தயார் செய்து கொண்டு இருக்கிறார்? அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே உங்கள் பலத்த கரத்துக்குள்ளாக நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. ஒரு நல்ல பாடல், எனக்கு பிடிச்ச பாடல், எப்பொழுதும் இந்த பாடலை நான் பாடுவது உண்டு. அவன் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தாமதித்தாலும் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. 4வது, அவர் தயார் செய்யும் போது கிறிஸ்துவோடு இணைந்து பாடுபடுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன். அவர் என்னை தயார் செய்யும் பொழுது கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து நானும் கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அது வரப்போகும் மகிமைக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் தாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். கர்த்தர் சொல்றார், இந்த காலத்து பாடுகள், இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த பாடுகளை எல்லாம் நாம் சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மகிமைக்கு
வரப்போகும் மகிமைக்காக இந்த பாடுகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 4 தயார் நிலைகள் இருக்கும்போது வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதம். இதை தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்களை தாமதித்தாலும் தயார் செய்கிற தெய்வம், கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற சின்னவன். உங்களுடைய இருதயம் பூரிக்கிற இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமாம். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் அவர் செய்ய வல்லவர். ஆசீர்வாதத்தை காணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அது சொப்பனம் காணுவது போல இருக்குமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்களே, அது எப்படி தெரியுமா உங்களுக்கு இருக்கும்? சொப்பனம் காணுவது போல இருக்குமா? இதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்கள் போல் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அது சொப்பனம் காணுவது போல இருக்குமா? ஆமாம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, 4 விதமான தயார் நிலைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தீர். கர்த்தருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்க கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க நீர் கிருபை செய்வீராக. எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா? எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க தேவனுடைய கரம் எங்கள் மீது கடந்து வரட்டும். கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறவர்களுடைய இருதயம்தான் அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா ஆண்டவரே ராஜா, சின்னவனாய் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அவன் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆம் தகப்பனே ராஜா, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு செழிப்பின் மாதமாக, ஒரு உயர்வின் மாதமாக இருக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில் தாமதம் இருக்கிறதோ கர்த்தர் பேச இருக்கிறார், அவர்களை கர்த்தர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். 4 விதமான தயார் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி. ஆமாண்டவரே, அப்படியேப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு இறங்கட்டும். யார் யாரெல்லாம் வேதனையோடு கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை தொடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை நீர் வாய்க்க பண்ணி கொடும். ஆண்டவரே, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடும். வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். என் தேவனீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாட்களிலே படித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை நீர் கொடுத்து நன்றாக படிக்க கர்த்தர் கிருபை செய்யும். 10th 12th எழுதுகிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தராகிய தேவன் வெகு சீக்கிரம் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய கிருபையை நீர் கொடும். சகல கட்டுக்கள் உடைக்கப்படட்டும். யார் யார் என்னென்ன தாமதத்தில் இருந்தாலும் அந்த தாமதத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். சகல கட்டுகளையும் நீர் உடைப்பீராக. சகல கட்டுகளையும் உடைப்பீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியே ஆசீர்வதித்து தேவ பலத்தினால் நிரப்புவீராக. இந்த நேரலையை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மைப்படுத்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும், கட்டுக்கள் உடைக்கப்படட்டும். என் தேவனீர் அப்படி செய்கிற தேவக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கரங்களில் தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் மாற்றும். அந்த இரத்தத்தை பருகும் பொழுது நல்ல சுகபலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. நம்முடைய கிருபையுள்ள பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தில் இதே நேரம் 7:30 மணிக்கு நம்மளுக்கு லைவ் உண்டு. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த 21 நாளும் நாம் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உங்களோடு பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னை பார்த்து சொல்லுங்க, அவர் தாமதித்தாலும் என்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து டிஷ்வா கிரேஸ் டேபர்னக்கிள் சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த இடத்திற்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். தேவைகள் அதிகமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் இப்பொழுது இந்த நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கோ இல்லை ஜிபேக்கோ நீங்கள் அனுப்பலாம். தேவன் உங்களிடத்தில் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you. Meet you tomorrow.